ஃபங்க்ஷன் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து 3 நாளா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்னு மாறி மாறி தொடர்ந்து ஒரே ஜாலியா மேரேஜ் ரிசப்ஷன்ஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது பெரியப்பா பையன் அண்ணாவோட ரிசப்ஷன். ஸோ ஃபேமிலியோட போயிருந்தோம். அம்மா அப்பா தங்கச்சி முன்னாடியே வந்துட்டாங்க. அக்காவும் நானும் கரெக்டா ஒரே டைம் போல ரீச் ஆயிட்டோம். மித்துவும் சாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது தான் வழக்கம் போல பயங்கர ஆட்டம். சரி என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுட்டு நாங்க ஒரு பக்கம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்பா வீட்டு சைடு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி. ரிலேட்டிவ்ஸ்லயே நிறைய பேரை சின்ன வயசுல பார்த்தது அதோட இப்பதான் பாக்குறேன். ஸோ அப்படியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்குள்ள நைட்டு 9:15 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படியோ ஆனால் எப்பயாவது ஒரு டைம் தானே இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா கேதர் ஆக முடியும். அதனால அப்படியே பொறுமையாக ஜாலியாக இருந்துட்டு டின்னர் எல்லாம் முடிச்சதும் திரும்ப சித்தப்பாங்களோடலாம் சேர்ந்து மொபைலில் கேமராலன்னு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நல்ல வேலை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி லீவு இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிளம்பி நச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பவே நைட்டு 10 மணி போல ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்குலாம் எப்படி அப்பா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் பிடிக்குமா இல்லை அம்மா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.